மேடம், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு வனவாசம்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் பகுதி நேரமா இப்ப நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஒரு பயத்துல இருந்து வரக்கூடிய சில கருத்துக்கள் தான் இது. மேடம், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு வனவாசம்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் பகுதி நேரமா இப்ப நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. ஒரு பயத்துல இருந்து வரக்கூடிய சில கருத்துக்கள் தான் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.